கார்த்திகை மாதத்தில் முருகனை வழிபடுவதன் சிறப்புகள். முருகன் அருள். கார்த்திகை மாதத்தில் முருகனை வழிபடுவதன் மூலம் முருகனின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். விரதமிருத்தல். கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திர நாட்களில் முருகனுக்கு விரதமிருந்து வழிபட்டால் எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். சஷ்டி திதி. கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டி திதியில் முருகனை வழிபட்டால் எல்லா நலன்களும் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவில். கார்த்திகை மாதத்தில் திருச்செந்தூர் கோவிலில் நடக்கும் திருவிழாவில் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி பெருகும். முருகன் கோயில்கள். கார்த்திகை மாதத்தில் முருகனின் கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறும். கார்த்திகை மாதத்தில் முருகனை வழிபடும் போது செய்ய வேண்டியவை. கார்த்திகை மாதத்தில் முருகனின் கோயில்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறந்தது. முருகனின் பாடல்களை பாடுவது மற்றும் கந்த சஷ்டி கவசம் போன்ற பாடல்களை பாராயணம் செய்வது மிகவும் சிறந்தது. முருகரின் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி வழிபடுவது நல்லது. விரதமிருந்து முருகனை வழிபட்டால் எல்லா விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.